அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ஒரு புத்தம் புதிய vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட்டு சண்டே அன்னைக்கு எடுத்தது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரெய்ஹானா 2 பேரும் என்னோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறோம். ஹஸ்பண்ட் வரல, வீட்டில் தான் இருக்க போகிறா. நாங்கள் 2 பேரும் எங்கள் மச்சான் ஒய்ஃபோட சேர்ந்து போகிறோம். நாங்கள் 3 பேரை மட்டும்தான் இன்றைக்கி போகிறோம். அதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பி தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்ருக்கோம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கும், நல்ல பெரிய ஆறாக இருக்கும். அங்கே நிறைய தண்ணி, அன்னைக்கு சரியான தண்ணி இருந்துச்சு. அதை பார்த்துட்டே அப்படியே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணும்போது உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நல்ல சவுண்டோட தண்ணி போயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடியே மச்சான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டா. இப்போ எங்கள் 3 பேரையும் விட்டுட்டு அண்ணனும் தம்பியும் கிளம்பிட்டா. எங்களுக்கு பஸ் வர டைம் பார்த்தீங்கன்னா 9:15. ஆனால் நாங்கள் 8:45க்கெலாம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். ஏன்னா முன்னாடி ஒரு நாள் இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது கரெக்டான டைமுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் முன்னாடியே பஸ்ஸு போயிடுச்சு. அந்த மாதிரி இந்த டைமும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 8:45க்கெலாம் வந்துட்டோம். மார்னிங் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அப்படிங்கிறதுனால பசியாரம் எதுவுமே செய்யலை காலையில். அதனால் வரும்போது ஒரு டீ கடையில் வடை வாங்கிட்டு வந்தோம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ரெய்ஹானா அந்த வடை தான் சாப்பிட்டுட்ருக்கா. டைம் ஆகிட்டே இருந்துச்சு, ஆனால் பஸ் மட்டும் வரவே இல்லை. ரொம்ப நேரமாக நாங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரெய்ஹானா கூட சேர்ந்துக்கிட்டு லாத்தாவும் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன வீடியோ எடு அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனால் அகலையும் சேர்த்து வீடியோவில் காட்டியிருக்கிறேன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியும் பஸ்ஸு வரலைங்கிற டென்ஷன் ஒரு பக்கம் இருந்துச்சு. நம்ம ரெய்ஹானா பார்த்தீங்கன்னா டைம் இருக்குன்ட்டு அங்கேயும் ஓடிட்டு விளையாண்டுட்டு இருந்தா. வெல்கம் டு ரெய்ஹானா கிச்சன். எங்களுக்கு காலையில் 9:15 பஸ் இருந்துச்சு. நாங்கள் 8:15க்கெலாம் வந்துட்டோம், பஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுண்டு. அப்படி இருந்தோம் பஸ் வரல. இன்றைக்கி பஸ் வரலையாம். அதனால் நாங்கள் இன்னொரு பஸ் வரும் அடுத்து, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு. இப்போ ஒரு வழியாக இன்னொரு பஸ் வந்துச்சு. அதில் ஏறி உட்காந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். காலையில் பசியார கூட இல்லை, 8:45க்கெலாம் வந்துட்டோமா பஸ் ஸ்டாப்புக்கு. பஸ்ஸு வரலையா. அடுத்த பஸ்ஸுக்கு 10:30 வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் பஸ்ஸு வந்துச்சு. இப்போ ஒரு வழியாக ஊருக்கு இறங்கியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகிடுச்சு. என்னோடய ரிலேட்டிவ் வீட்டுக்கு நடந்து போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தான் பஸ் ஸ்டாப்லேருந்து, அதனால் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் யார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சான் ஒய்ஃப் இருக்காக இல்லையா, அவளோட நானா வீட்டுக்கு, அதாவது அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்க, தூரத்தில் உங்களுக்கு தெரியும். எங்களுக்காக இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு நிற்கிறா. வந்த உடனே கேட்டா, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, அப்போவே கிளம்பிட்டேன்னு சொன்னீங்களேன்ட்டு. பஸ் அந்த மாதிரி வரல, அதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸில் தான் வந்தோம், அதான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வாசலில் நிறைய செடியெல்லாம் வச்சுருந்தா, அதெல்லாம் அப்படியே வீடியோவில் கவர் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயாச்சு. நாங்கள் 3 பேரும் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே தான் ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா பஸ்ஸில் வந்தது அவ்வளோ டயர்டாகிடுச்சு. சரியான கூட்டம் பஸ்ஸில். நாங்கள் 3 பேருமே ரொம்ப டயர்டாயிட்டோம். அதுலேயும் ரெய்ஹானா பார்த்தீங்கன்னா விடாமல் அழுதுகிட்டே வந்தா. இந்த பஸ்ஸை விட்டு எப்போ இறங்குவோம், எனக்கு மூச்சே விட முடியல அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே வந்தா. ஆனால் நாங்கள் சீட்டில் உட்காந்து தான் வந்தோம், அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல, மேனேஜ் பண்ணியாச்சு. நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அவ்வளோதான், வீட்டுக்கே வந்திருக்க மாட்டோம், நசுங்கி போயிருப்போம். அந்தளவுக்கு கூட்டம், சரியான கூட்டம். பஸ்ஸே சாஞ்சிரும் போல், அவ்வளோ கூட்டம். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சண்டே வேறு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேரேஜுக்கு போகிறவங்களாம் நிறைய பேர் ஏறிட்டாங்க. இந்த பஸ்ஸை விட்டால் வேறு பஸ்ஸும் இல்லை அந்த ஊர் வழியாக வரத்துக்கு. ஒரு பஸ்ஸு தான் இருக்குது, இன்னொரு பஸ்ஸும் ஓடலையா. அதனால் 2 பஸ் கூட்டமும் சேர்ந்து இந்த ஒரு பஸ்ஸில் ஏறிடுச்சு. இன்னும் நிறைய பேர் பஸ்ஸில் ஏற்றாமல் கூட வந்துட்டாங்க, அந்தளவுக்கு சரி கூட்டம். இப்போ ஒரு வழியாக அல்லாண்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. நீங்கள் செய்கிறது வேறு மெத்தட் இல்லை, அதனால உங்களவுக்கு இல்லை. இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பசியாரத்துக்கு உட்காந்தாச்சு. சரியான பசி, டைம் வேறு அதிகமாகிடுச்சா, அதனால் ரொம்ப பசி வந்துருச்சு. உட்காந்து கடகடன்னு பசியார ஆரம்பிச்சாச்சு. இட்லி, வடை, தேங்காய் சட்னி, அப்புறம் கேரட் ஹல்வா, பாதாம், கடல் பாசி எல்லாமே செஞ்சு வச்சுருந்தா. எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்காக இலந்த உருண்டை வாங்கி வச்சுருந்தா. பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. இதெல்லாம் சின்ன பிள்ளைலாம் நிறைய சாப்பிட்ருப்போம். இலந்த ஜூஸு, இலந்த உருண்டை, இலந்த வடை, இந்த மாதிரி நிறைய சாப்பிட்ருப்போம்.
வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோமா, அப்படியே டைம் போனதே தெரியல. மதியானம் கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. எங்களுக்காக இன்றைக்கி லன்ச் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மந்தி பிரியாணி தான். வீட்டில் செய்யல, எரவாஞ்சேரியில் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க எங்களுக்காக. பக்கத்தில் தான் எரவாஞ்சேரி. ஸோ வந்து அந்த சாப்பாடு வர வரைக்கும் நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டேன். கொல்லை வாசலாம் அப்படியே பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு நின்றோம். டைம் ஆகிடுச்சு, பிரியாணியும் வந்துருச்சு வீட்டுக்கு. எரவாஞ்சேரி மந்தி பிரியாணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் சாப்பிடலை. அதாவது மந்தி பிரியாணி வந்து எங்கள் ஊரில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்குறோம், போயும் சாப்பிட்ருக்குறோம். வீட்லேயும் நானும் வந்து நிறைய டைம் வந்து செஞ்சுருக்கிறேன். அது வந்து செப்பரேட்டாக வீடியோவும் போட்டிருக்கேன், உங்களுக்கே தெரியும். இந்த எரவாஞ்சேரி மந்தி பிரியாணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். அடுத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எரவாஞ்சேரியில் தான் ஃபஸ்ட்டு மந்தி பிரியாணிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அங்கே தான் வந்து கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா ஊருக்குமே வந்துச்சு. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்கே மந்தி பிரியாணி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சும்மா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். விருப்பம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்பவும் கடைக்கு போயிட்டு எங்களுக்காக இலந்த உருண்டை பாக்கெட்டு, ஜூஸு, 7up, வெத்தலை பாக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா. அது எல்லாத்தையும் அப்படியே வச்சு நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிட்டு கிச்சன்லேயே வந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம். நாங்கள் 3 பேர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா அஹெல்லாம் வந்து சாப்பிட்டா. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வச்சு கொடுக்குறோம், நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்குறோன்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு கொடுத்தா. நாங்கள் 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லோரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அஹா வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, உங்களை கவனிக்கணும், பரிமாறணும், அதனால் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 3 பேரை மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் மச்சான் ஒய்ஃபுக்கு வந்து இந்த சாப்பாடெல்லாம் அந்தளவுக்கு பிடிக்கல. இதெல்லாம் எப்படி சாப்பிட்றீங்க, நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரைஹானாக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அஹா வீட்டில் பழுத்த மாம்பழம் வந்து கட் பண்ணி வச்சாகா. இது வந்து அஹா வீட்டுக்குள்ளையில் மாமரம் இருக்குது, அதில் பறித்து பழுக்க வச்சோன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சாகா. சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போய் ஏசி ஆன் பண்ணிவிட்டு உட்காந்து பேசிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருந்தோம். வெத்தலை பார்க்கலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களே, அதையும் போடலான்ட்டு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பே இல்லை, அதை வாங்க மறந்துட்டா போல். கடையில் வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்காமல் விட்டாங்களாம். ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெத்தலையும் பாக்கையும் மட்டும் போட்டுட்டு பேசிக்கிட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் வந்து கொடுத்தா. இது ஒரு மாதிரி புளிப்பாக காரமாக ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஹெவியாக பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு குடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அடுத்து குட்டி தூக்கம் போட்டோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. எந்திரிச்சதுக்கப்புறம் அப்படியே வாசலுக்கு வந்தாச்சு. டைம் வந்து ஒரு 5 மணிக்கிட்டே இருக்கும். வாசலில் தான் மாமரம்லாம் இருந்துச்சு. அங்கே போயிட்டு மாங்காய் வந்து மச்சான் ஒய்ஃப் வந்து மாங்காய் பறிச்சிட்டு இருந்தாங்க. நான் கூட போயிட்டு பேசிக்கிட்டு அப்படியே அவளுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருந்தேன். நல்லா ஜாலியாக வந்து டைம் போனதே தெரியல. இங்கே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேயே நாங்கள் வந்து பேசி வச்சுருந்தோம், பிளான் பண்ணி வச்சுருந்தோம், இங்கே ஒரு நாள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து டைமே வந்து கரெக்டாக செட் ஆகவே இல்லை. ஒரு நாளும் ஒரு வேலை பிஸி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் அடிக்கடி எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. அதனால் எங்கேயும் போகிறதுக்கே பிடிக்கிறதில்ல. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுது. எங்கேயுமே போவேனா, வீட்லேயே இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. இதனாலேயே நான் நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதில் ஒரு சில விஷயங்கள் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நாகப்பட்டினத்தில் பள்ளிவாசல் திறப்பு விழா இருந்துச்சு. அதுக்கு போகணுன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஆனால் என்னால் போக முடியல. எங்கள் லாத்தா கூட வா சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்க, நாகூரில் இருக்க லாத்தா. ஆனால் நான் போகலை, எனக்கு போக முடியல. அடுத்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா பக்கத்தில் ஒரு சின்ன டவுன் இருக்குது, அங்கே வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன்ட்டு நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அந்த சூப்பர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே வந்து சூப்பர் மார்க்கெட் அதாவது பிக் பஜார் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ட்ரெஸ் இது ரெண்டுமே சேர்த்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான பேக்கரி ஒன்றும் சேர்த்து ஓப்பன் பண்ணுறதா இருந்துச்சு. அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். போயிட்டு பார்க்கணும், ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. போயிட்டு பார்க்கணும், பர்ச்சேஸ் பண்ணணும், அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கேயுமே என்னால் போக முடியல. அடுத்து எங்கள் ஊர் காரைக்காலில் இந்த மந்த்து 22ஆம் தேதி பெண்கள்லாம் சேர்ந்து ஸ்டால் போட போகிறாங்க. இந்த ஸ்டால் போடுறது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்ம ஊர்லேயும் போட்டால் தேவலாம், நம்மளும் போய் அதில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நாள் எங்கள் ஊருக்கும் வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கலந்துக்கல.
இப்போ நினச்சா கூட என்னால் கலந்துக்க முடியும். ஏன்னா டைம் இருக்குது, 22ஆம் தேதி தானே, அதுக்கு வந்து 2-3 நாள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் கலந்துக்கல. ஏன்னா எனக்கு ஏதோ தெரியல, ஆர்வம் இல்லை. போகலாம் போவேணா அப்படிங்கிற மாதிரி 50-50% இருக்குது மனசுக்குள்ற. தெரியல கலந்துப்பேனா கலந்துக்கலையான்ட்டு. ஆனால் வந்து கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இன்ஷால்லா பார்க்கலாம். அப்படி போனேன் அப்படின்னா வீடியோ எடுத்து போடுவேன். ஓகே. இப்போ நம்ம ரெய்ஹானாக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி, பூ வச்சு, மேக்கப்லாம் போட்டு சூப்பரா ரெடி பண்ணி விட்டா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க மச்சான் ஒய்ஃபோட அண்ணன் ஒய்ஃபு. புரியுதா உங்களுக்கு? இப்போ நாங்க வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே இருக்கும். கருவேப்பிலை, மாங்காய்லாம் பறித்து எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு, அங்கேருந்து அதாவது வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா பஸ் ஸ்டாப் வந்துரும். பஸ் ஸ்டாப்புக்கு போகலான்னு சொல்லி நடந்து வந்துக்கிட்டே இருந்தோமா, வந்து எங்கள் ஊர் கடத்தெருவெல்லாம் பாருங்க, இங்கே நிறைய ஷாப் இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சாஹா. இதுவும் வந்து ஒரு பெரிய டவுன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய திங்ஸ் இங்கேயும் கிடைக்கும். நிறைய ஷாப்லாம் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸுலேருந்து, நகையிலேருந்து எல்லாமே இங்கேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய ஷாப் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நடந்து வந்து ஒரு பேக்கரிக்கு வந்து அங்கே கொஞ்சம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கரி இருக்குது, அங்கேயும் கூட்டிகிட்டு வந்தாஹா. அங்கே கூட்டிகிட்டு வந்து குல்ஃபி ஐஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாஹா. வாங்கி நாங்கள் 4 பேரும் உட்காந்து அங்கேயே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்தாஹா. அதாவது தேங்காய் பன்னு, அதுக்கப்புறம் மட்டன் பப்ஸு, மட்டன் உள்ற வச்சு பப்ஸு செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரெய்ஹானாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பப்ஸு. அதனால் கேட்டாஹான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாஹா. ஸோ எல்லாமே வாங்கிட்டு அந்த குல்ஃபி ஐஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிற்கிறதுக்கும் எங்கள் ஊர் பஸ் வரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் கரெக்டாக அந்த பஸ்ஸை வந்து நாங்கள் அந்த பஸ்ஸில் தான் போவோம்னு நினச்சி வரல. ஏதோ ஒரு பஸ் கிடைக்கும், 2 பஸ் 3 பஸ் மாறி போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் எங்களுக்கு கரெக்டாக வந்து காரைக்காலுக்கு போகிறதுக்கு பஸ் வந்துருச்சு. அதில் ஏறி உட்காந்து ஜம்முன்னு ஊருக்கு வந்து இறங்கிட்டோம். காலையில் நாங்கள் வீட்டுக்கு போனதுலேருந்து திரும்ப பஸ்ஸு ஏற்றி விடுறது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிட்டா. ரொம்ப பாசமாக, ரொம்ப அன்பாக எல்லாமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சு பஸ்ஸும் வந்து ஏற்றி விட்டுட்டு கையில் ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டுட்டா. இப்போ நாங்கள் வந்து காரைக்காலுக்கு வந்து இறங்கியாச்சு. நாங்கள் பஸ்ஸில் வரும்போதே மச்சானுக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணி நாங்கள் வரோம், வந்து எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியாச்சு. 2 பேருமே பஸ் ஸ்டாப்புக்கு வந்து எங்களை வந்து பைக்கில் கூட்டிகிட்டு வந்துட்டா. பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வராமல் மச்சான் வீட்டுக்கு போய் ஒரு 2-3 நிமிஷம் அங்கேருந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வாங்கி கொடுத்த அந்த ஸ்வீட்டெல்லாம் இங்கே வச்சுருக்கிறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மந்தி பிரியாணியும் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை தான் நைட்டு வந்து சூடு பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் மாங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் அங்கே பறிச்சுட்டு வந்தோம். வாழைக்காவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஏதாவது கேட்கணும் இருந்துச்சுன்னா மறந்துடாமல் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.